ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட இருந்தமைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பாதுகாப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பராமரிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டிலேயும் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று என்னுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக இந்த நாள் முழுதுமாய் கர்த்தர் எங்களை சிறப்பாய் நடத்தினீர். எங்களை கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு வந்தேன். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் எங்களுடைய பணிகள், நாங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகள், நாங்கள் சென்ற இடம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை எங்களுடைய கிருபை எங்களோடு கொடுந்தவைக்காய் நன்றி பாராட்டுகின்றோம். இந்த நாளுடைய காலை இப்பொழுது முதற்கொண்டு இந்த மாலை வரைக்குமாக நீர் எங்களோடு கூட செய்த அனைத்து காரியங்களை நினைத்து நாங்கள் பார்க்கவும் நன்றி செலுத்தவும், உம்மை குறித்து நாங்கள் புகழ்ந்து பாடவும் போற்றி பாடவும், நீ தந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி செலுத்த ஆண்டவரை தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பாடுகிற பாடல்களும் ஆண்டவரை நாங்கள் சிந்திக்க இருக்கிற உடைய திருமறை வேத வசனங்களும் எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கவும், அதை நாங்கள் இறுக்கமாக பற்றி கொண்டு எதிர்காலங்களில் உமக்கென்று நாங்கள் முன்மாதிரியாக நல்ல நிலைகளோடு கூட வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்தாரும் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த மாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில 9வது பாமாலை பாடுவோம். பாமாலை 9வது பாடல் பூலோகத்தார் யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்கிற பாடலை பாடுவோம். பாமாலை 9வது பாமாலை.
திருச்சபை மாலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவர் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தார் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய்மொழியை உங்களை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித நீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தன் அல்லன். உம்முடைய கூலிக்கார் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே நாம் சோதித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளினுடைய மாலை பொழுதில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதோடு மட்டுமில்லாமல் நாங்கள் உமக்கு விரோதமாக எதிராக நாங்கள் செய்திருக்கிற எங்களுடைய பாவங்களையும் பாவ குற்றங்களையும் குற்ற மனசாட்சியுடனாக வாழுகிற எங்களை உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை குற்றங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தீமையான கரை எல்லாவற்றையும் நீதாமே சுத்தமாக்கி மீண்டுமாக ஆண்டவரை உம்முடைய மக்களாக பரிசுத்தத்தோடு கூட இருக்க வேண்டும் என்கிற நிலையை நாங்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆகினாலே உமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் சரிவர கை கொள்ளவில்லை. இருந்தாலும் உம்முடைய கிருபினால் எங்களை தாங்கிக் கொண்டு வருகிறேன். ஆகினால் இந்த நேரத்திலேயும் எங்களை உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். நாங்கள் எங்களுடைய பாவங்களை செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து குற்ற மனசாட்சியோடு கூட இருக்கிறோம் என்கிறதையும் நாங்கள் உணர்ந்து நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையாக சொல்லும் பொழுது நீதாமை தயவு கூர்ந்து எங்களுடைய பாவத்தை மன்னித்து மீண்டுமாக உம்முடைய மந்தைகளுடைய ஆடுகளாக திராட்சை தோட்டத்தினுடைய சிறு கனிகளாக எங்களை நீர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆகினாலே நாங்கள் செய்திருக்கிற பாவம் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அறிக்கையாக நாங்கள் சொல்லும் பொழுது நீதாம் எங்களை கேட்டு மீண்டுமாக உடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்வீராக. நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே பாவரிக்கையாக ஜெபமாக நாம் சொல்லுவோம். முதலாவது பாவரிக்கை ஜெபத்தின் வழியாக நம்முடைய பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழி வளைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவையில் செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்கு தத்துவங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் ஒடுக்கப்படுகிற எங்களை செயற்படுத்தும். மிகவும் இருக்குமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்திமுறைகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர்,
மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தல்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வன பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாத்திலிருந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் எழுந்தறினார். பரமண்டத்துக்கேறி சர்வன பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தாவையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர்களோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. அமருங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசித்து நம்மிடத்தில் இருக்கிற பாபி ஆல்ஃபில் ஜோசப் அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 10 வரை. யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திராவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரம் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டாக்கின அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினி ஜுவாலையினால் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்காமல் பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்கர்களை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைகளுக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் எத்தியோரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரரை, என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன், வா என்றார். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தார். நாம் இருந்த வண்ணமாகவே நம்முடைய கண்களை மூடி ஜெபம் செய்வோம். திக்கற்றவர்களின் கடவுளே, இந்த கடுமையான சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை நாங்கள் எப்படி மேற்கொள்ளப் போகிறோம் என்பதை அறியாமல் இங்கும் அங்குமாக திக்கற்றவர்களாக இருக்கிறோம். இருந்த நிலவிலும் கூட நீர் மனிதர்களாகிய எங்களுக்கு கொடுத்த அறிவின் நிமித்தமாக இதோ இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் இந்த இணையதளங்கள் மூலமாகவும் இந்த கடினமான காலகட்டத்தில் நாங்கள் உம்முடைய திருவார்த்தையை தியானிக்கவும், உம்முடைய மெல்லிய சத்தியத்தை நாங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அதை நாங்கள் தியானித்துக் கொள்ளவும் நீர் எங்களுடைய வாழ்விலே கிருபையாக இருந்தமைக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம்.
இப்பொழுதுமாக இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீர் இந்த காலகட்டத்தில் எங்களை எப்படி வழி நடத்தப் போகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உம்முடைய திருவசனத்தை தியானிக்க நாங்கள் எங்களுடைய இல்லத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்களுக்கு பதிலாக இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். பேசுகிற அடியானை மறைத்து உமது நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல கடவுளே, ஆமென். இந்த அருமையான காலகட்டத்தில் நாம் மிகப்பெரிய மற்றும் நிறைய கேள்விகளை நாம் கடந்து வருகிறோம். அதாவது தியோடசி. இந்த இக்கட்டான காலகட்டத்தில் கடவுள் இருக்கிறாரா, இல்லை கடவுள் ஏன் இதை அனுமதிக்கிறார், கடவுள் இதை செய்வதன் மூலம் என்ன ஆயிற்று, இல்லை இதை கடவுள் தான் செய்கிறாரா? எதை பற்றி சொல்கிறேன் என்றால், கொரோனா இன்ஃபெக்டட் வைரஸ் டிஃபிஷியன்சி 2019 என்கின்ற கோவிட்-19 கொரோனா என்கின்ற இந்த நோய், கொடிய நோய், இதை கடவுள் உருவாக்கினாரா? இல்லை இந்த காரியத்தின் மூலமாக எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து மடிந்து போகிறார்களே, இதையெல்லாம் பார்த்து கடவுள் எப்படி அமைதியாக இருக்கிறார், இதை பார்த்து கொண்டிருக்கிறாரே என்கின்ற பலவிதமான கேள்விகள். இன்னும் உச்சக்கட்டமாக போனால் ஒரு சில போதகர்கள் சொல்லுவார், இது கடவுளுடைய கோபம், கடவுள் பூமியை மனித குலத்தை அழிக்கப் போகிறார் என்கின்றதான பலவிதமான கேள்விகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கொடிய நோயானது சைனாவிலே யுகான் என்கின்ற சிட்டியிலிருந்து வந்தது. அப்பொழுது அந்த செய்தியை நாம் கேட்ட பொழுது நாம் அனைவரும் நினைத்திருப்போம், அந்த சீன மக்களுடைய உணவு பழக்கங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதனால்தான் கடவுள் அவர்களை தண்டிக்கிறார் என்று. அதன் பின்பாக அது இத்தாலி தேசத்திற்கு சென்றது. இத்தாலி தேசத்தில் சென்ற பிறகு நாம் நினைத்தோம், இத்தாலி தேசத்திலே ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்திலே ஒரு அந்நிய கடவுளின் விக்கிரத்தை உள்ளே கொண்டு சென்றார்கள். அதன் மூலமாக தான் அந்த இத்தாலி மக்கள் இப்படி இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டார்கள் என்று நாம் எண்ணினோம். பின்பாக அந்த நோய் அமெரிக்கா தேசத்திற்கு சென்றது. அப்பொழுது நாம் எண்ணி பார்த்தோம், இந்த அமெரிக்கா தேசத்தின் மக்கள் எல்லாம் ஒரு வெறி பிடித்தவர்கள், அவர்கள் தங்களுடைய பழக்க வழக்கங்களை கட்டுக்கோப்பாக இல்லாதவர்கள், கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றாதவர்கள் என்றெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். பின்பாக அது நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தது, நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு வந்தது. இன்றைக்கு கோயம்புத்தூர் பகுதியிலே கூட ஒரு சில இடங்களை எல்லாம் காவல்துறை அவர்கள் லாக்டவுன் செய்து வைத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த நாட்களில் நாம் கடந்து வந்த பாதையிலே பீகார் மாநிலத்திலே ரயில் நிலையத்திலே ஒரு தாயார் அவர்கள் மடிந்து விட்டார்கள். தன் தாய் மடிந்தது கூட தெரியாமல் அந்த சிறு குழந்தை தன்னுடைய தாயை எழுப்புகிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய மனதிலே ஒரு மிகப்பெரிய கேள்வி, இது கடவுளுடைய கோபமா? இஸ் இட் காட்ஸ் wrath? கடவுள் ஏன் இதை அனுமதித்தார்? கடவுள் இதை எப்படி வைத்தார்? இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக என்ன நடக்கிறது என்பது நமக்கு பலவித எண்ணங்களும் குழப்பங்களும் ஏற்படுகிறது. இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய கிறிஸ்துவத்திலே, நம்முடைய வேதாகமத்திலும், நம்முடைய கிறிஸ்துவ வரலாற்றையும் நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். இந்த பாவங்கள் பற்றி பேச வேண்டும் என்றால் நாம் முதல் பாவத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது ஒரிஜினல் சின் என்று ஆதி பாவம் என்கின்ற நம்மளுடைய வேதாகமத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. மனித குலம் வீழ்ச்சி அடைகிறது. இப்படி ஆதாம் ஏவாள் இருக்கிறார்கள். கடவுள் இந்த பழத்தை பறிக்காதீர்கள், இதை உண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதை சர்ப்பம் வஞ்சித்து ஏவாள் அவர்கள் அந்த பழத்தை உட்கொள்கிறார்கள். அதன் மூலமாக ஆதாமும் அந்த பழத்தை உட்கொண்டு பாவத்தில் விழுகிறார்கள். இதை நம்மளுடைய early church fathers, ஆதி திருச்சபை தந்தை செயின்ட் அகஸ்டின் என்பவர் இதை எப்படி சொல்லுகிறார் என்றால், ஒரு மனிதன் செய்த தவறு பின்பாக எல்லா மனிதர்களுக்கும் அது தொடர்புடையதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக இன்றைக்கும் அந்த பாவம் தொடர்ந்து மனிதனை தொடர்ந்து வருகிறது என்று சொல்லுகிறார். பாலின் புஸ்தகம்
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் மற்றும் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஆதாமின் நிமித்தம் இப்படியாக இன்றைக்கும் மக்கள் அந்த பாவத்தில் இழுத்து வருகிறார்கள் என்று சொல்லுகிறார். செயின்ட் அகஸ்டின் அவர்கள் இப்படியாக கூறுகிறார். அதை ஐரேனியஸ் என்ற எர்லி சர்ச் ஃபாதர், ஆதி திருச்சபை தந்தை செயின்ட் ஐரேனியஸ் என்கின்ற ஒரு பிஷப் இந்த ஆதி பாவம், த ஒரிஜினல் சின், இதை எப்படி பார்க்கிறார் என்றால், கடவுள் மனிதனை அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று கூறுகிறார். ஆனால் மனிதன் அந்த பாவத்தை செய்து விட்டான், அந்த பழத்தை பறித்து பாவத்தில் விழுந்து விட்டான். இதன் மூலமாக கடவுள் என்ன செய்கிறார்? ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியே அனுப்பிவிடுகிறார். எப்படி? பனிஷ்மெண்டாகவா, தண்டனையாகவா? இல்லை. ஐரேனியஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுள் அப்படி செய்யவில்லை. தண்டனையாக ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பவில்லை. மாறாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் உடையை செய்து, அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறதை அறிந்ததினால் அவர்களுக்கு உடையை செய்து அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார். ஏனென்றால் உன் நெத்தி வேர்வை இந்த பூமியிலே விழுந்து நீ சம்பாதித்து அந்த கஷ்டப்பட்டு நீ உன்னுடைய உணவை உட்கொள்கின்ற பொழுது உன்னுடைய கஷ்டத்தின் நிமித்தம் நீ அப்பொழுது புரிந்து கொள்வாய், கடவுள் உன்னை எவ்விதமாக ஆசீர்வாதத்தையும் எவ்விதமான வளங்களையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்தேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். It's not for a punishment, then only we can know how God has given us privilege. கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட சலுகைகளும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தவறுகள் செய்து அதிலிருந்து வெளியிலே வருகின்ற பொழுது நாம் உணர்வோம். அப்படிதான் இந்த செயின்ட் ஐரேனியஸ் கூறுகிறார். இன்றைக்கு நாமும் ஐரேனியஸினுடைய பார்வையிலே பார்க்க இருக்கிறோம். இந்த நோய் மூலமாக நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் சலுகையும் கடவுளிடத்திலிருந்து பெற்றிருந்தோம், அதையெல்லாம் நாம் இப்படி இழந்து போகிறோம் என்பதை பற்றி குறிக்கப் போகிறோம். மேக்ஸ் வெப்பர் என்கின்ற ஒரு சோசியலிஸ்ட், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த நாட்டில், இந்த உலகத்தில் மனிதன் செய்கின்ற பிழைகள், தீமைகள் எல்லாம் எல்லா மனிதராலும் செய்யப்படுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்கள் சேர்ந்து செய்கின்ற ஒரு தீமை உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு பாதிப்பாக அடைகிறது என்று கூறுகிறார். அதைத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் சென்னை ஊகான் பட்டணத்திலே லெபார்டரியிலிருந்து வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி வந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் தங்களுடைய பதவிகளையும் தங்களுடைய அதிகாரத்தையும் நிலைநாட்டிக் கொள்வதற்காக செய்கின்ற ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களை பாதிப்புக்குள்ளாக்கிறது. நாம் நன்றாக செய்தித்தாள்களை வடித்து பார்த்தோம் என்றால் தெரியும். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக உலகமெங்கும் மக்கள் நோயினால் அவஸ்தைப்பட்டு மடிந்து போகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் நோயினால் அவதிப்பட்டு மடிந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய எல்லைகளையும் பாதுகாத்துக் கொள்ள அதிகாரத்தின் உச்சக்கட்டத்தை நாம் பார்க்கிறோம். இந்திய தேசமும் சரி, சைனா தேசத்திலும் மக்கள் மடிந்து போகிறார்கள். லட்சக்கணக்கில் மக்களோடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் தங்களுடைய எல்லையின் அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்ள அதிகாரம் இருக்கிறவர்களுடைய உச்சக்கட்டத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நோயின் விளிம்பிலே கூட தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்ளவும், எதிர்காலத்தில் தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளவும் பலவிதமான சட்டத்திட்டங்களும் பலவிதமான காரியங்களும் செய்து வருகிறார். நாம் பார்த்திருப்போம், இந்த பீகார் தேசத்திலே, பீகார் மாநிலத்தில் ஒரு தாயார் இறந்திருப்பார். அதனுடைய மைய கருத்து என்னவென்று, அது எப்படி நடந்தது என்பதை நாம் உற்று பார்த்தோமானால், மத்திய அரசு
மக்களை அனுப்பிவிடுங்கள், தங்களுடைய இடத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்றெல்லாம் அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு சில மக்கள், அந்த வட மாநிலத்து மக்கள் தங்களுடைய இடத்திலிருந்து போய்விட்டால் தங்களுடைய கட்டுமான பகுதிகள் எல்லாம் முடங்கிவிடும், தங்களுடைய கட்டுமான பகுதிகள் எல்லாம் வீணாகிவிடும் என்பதற்காக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொருட்டு கூட பண்ணாமல், அவர்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் நீர் வசதிகளை ஏற்படுத்தி விடாமல் அவர்களை ஒரு கொத்தடிமையாக நடத்தி வந்தார்கள். அதன் விளைவாக தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு தரப்பு, ஒரு சாரார் மக்களுடைய தங்களுடைய ஆதிக்கம் செலுத்துகிற அதிகாரத்தின் தூணமாக, தங்களுடைய வல்லமையின் திறமாக உலகமெங்கும் இருக்கின்ற மக்கள் பாதிப்படைகிறார்கள். நாம் மிக தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். ஹைஜீன் என்று சொல்லுகிறோம். ஹைஜீன் அண்ட் ஹெல்த், இந்த இரண்டுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஹைஜீன் வெளிநாட்டில் இல்லாத ஹைஜீனா நாம் இடத்தில் இருக்கிறது. ஹைஜீன் என்று கார்ப்பரேட் மக்கள் அதை உபயோகிக்கிறார்கள். எப்படி? நீ சோப்பு போட்டு கை கழுவ வேண்டும், சானிடைசர் யூஸ் பண்ண வேண்டும், இதை சாப்பிட்டால் உன்னுடைய உன்னுடைய இம்யூன் பவர் ஜாஸ்தி ஆகும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் ஹைஜீன் என்கின்ற வழியை நாம் கார்ப்பரேட்டின் வழியிலே பார்த்து கொண்டு ஹெல்த்தியான ஃபுட், இயற்கை, நமக்கு கடவுள் நமக்கு கொடுத்த இயற்கையின் உணவுகளை நாம் விட்டுவிட்டோம். இன்றைக்கு கொரோனா பார்த்தோமானால் அது ஒரு சாதாரண ஒரு சளி காய்ச்சல். இத்தாலி தேசத்திலே நிறைய மக்கள் மடிந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மும்பையிலே கூட தாராவி என்கின்ற ஒரு இடத்திலே மக்கள் அவர்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது இங்கே பல மக்களுக்கு கொரோனா வந்து சென்றது, அதை கூட தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சத்தான ஒரு உடம்பு இருக்கிறது, தங்களுக்கு இம்யூன் பவர் உடம்பிலே இருக்கிறது என்று. நாம் இன்றைக்கு கடவுள் நமக்கென்று இயற்கையாக கொடுத்த பலவிதமான ஆரோக்கியமான உணவுகளை நாம் விட்டு ஹைஜீன் என்கின்ற சொல்லின் மூலமாக இந்த காம்ப்ளான் விமென்ஸ்க்காகவும் ஹார்லிக்ஸ் சைல்டுக்காகவும் இதை சாப்பிடுங்கள் சத்தாக இருப்பீர்கள் என்று போலியான ஒரு தரப்பு மக்களுடைய பேச்சை கேட்டு நாம் இன்றைக்கு அந்த வாழ்வை இழந்து வந்திருக்கிறோம். இதை எப்படி சரி செய்ய முடியும்? உணவுக்கே வழி இல்லாமல், அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கின்ற மக்கள் எப்படி 150 ரூபாய் இல்லாட்டி 90 ரூபாய் போட்டு ஹேண்ட் சானிடைசர் வாங்கி தேய்க்க முடியும்? இந்திய தேசத்திலே கடந்த நாட்கள் நாம் செய்தித்தாளில் பார்த்தோம் என்றால், வெளிநாட்டிலிருந்து யார் வேணாலும் அரசாங்கத்தின் திட்டம் மூலமாக தன்னுடைய இந்திய தேசத்திற்கு வரலாம், ஃப்ளைட்டிலே வரலாம், அதுவும் இலவசமாக வரலாம். ஆனால் சொந்த நாட்டிலே இந்தியர்கள், அதுவும் வட இந்தியர்கள் தென் நாட்டிலிருந்து தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்றால் ரயிலுக்கு பணம் கட்ட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நடந்தே செல்ல வேண்டும். நம்மளுடைய சமுதாயம், இந்த உலகம் எப்படி செல்கின்றது? ஏர்போர்ட்டிலிருந்து வருகிறவர்களை அழகாக ஸ்கேனிங் செய்து பார்க்கிறார், உள்ள எடுக்கிறார். ஆனால் வட இந்தியர்களை ரோட்டில் நிற்க வைத்து எல்லார் மேலேயும் அந்த சானிடைசர் தண்ணியை அடித்து அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கோம். இங்கே மனிதரை, சக மனிதரை மனிதராக நடத்துகிறார்களா? ஒரு சில மக்களுடைய ஆதிக்க சக்தி நிமித்தமாக, பதவியின் நிமித்தமாக மக்களை ஒடுக்குகிறார். இதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சமூக பாவம் என்பது சமூக வாழ்வையே சீர்குலைத்து விடுகிறது. ஆதி காலத்திலிருந்தே பலவிதமான வைரஸ்கள் நம்மளுடைய உலகத்திலும் சரி, நம்மளுடைய தேசத்திலும் உலா வந்துதான் இருக்கிறது. இதோட மோசமான வைரஸ் எல்லாவற்றையும் பார்த்தோம். அப்பொழுதெல்லாம் என்ன இருந்தது? நமக்குள்ளார ஒரு இயற்கையின் எதிர்ப்பு சக்தி இருந்தது. We have a strong immune power. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் போலியாக கார்ப்பரேட் செய்கின்ற ஒரு மாய்மாலமான ஒரு பொருட்களை வாங்கி அதுதான் சக்தி என்று எண்ணி கடவுள் படைத்த அந்த இயற்கையின் வளங்களை நாம் உட்கொள்ளாமல் போலியான விளம்பரங்களை கண்டு பலவிதமான உணவுகளை உட்கொள்வதனால் நம்முடைய எதிர்ப்பு சக்தியை நாம் இழந்து விட்டோம்.
இதைதான் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே என்ன பார்த்தோம் என்றால், மோசே ஆடு மேய்த்து வருகிறார். அப்பொழுது கடவுள் மோசேவை அழைக்கிறார். அழைப்பது மாத்திரம் இல்லாமல் மோசேயின் இடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து உத்தரப்படுகிறார்கள். அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்கிறேன். இன்றைக்கும் கூட உலகமெங்கும் இந்த கொடிய நோயினால் மக்கள் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்கள். எப்படி இஸ்ரேல் மக்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து கதறி கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்தார்களோ, அதே போலதான் இன்றைக்கும் நாம் உலகமெங்கும் இருக்கும் மக்கள் கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். அப்படி விண்ணப்பம் செய்தவர்களுக்கு கடவுள் சொல்லுகிறார், அவருடைய கூக்குரலை கேட்டேன், அவர்களை விடுதலையாக்க நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். இட்ஸ் an active voice. அதாவது கடவுள் அந்த சத்தத்தை கேட்டு நானே இறங்குகிறேன் என்று சொல்லுகிறார். பின்பாக 10வது வசனத்திலே நாம் பார்த்தோமானால், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். கடவுள் எந்த ஒரு இடத்திலும் தான் நேராக வந்து செய்வதில்லை. நேராக இந்த இஸ்ரேல் மக்களை தன்னுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அனுப்ப கடவுள் மோசேவை அழைத்திருக்கிறார். அதே போலதான் இன்றைக்கும் இந்த கொடிய நோயினால் அவஸ்தைப்பட்டிருக்கிற உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு உதவ கடவுள் நேரடியாக இறங்கவில்லை. மாறாக கடவுள் திருச்சபையாகிய உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இத்தனை நாளாக நாம் நம்முடைய ஆலயத்திலே வாரமாக ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனைக்கு வந்து அருமையாக அமர்ந்து கடவுளை தொழுது போற்றி அவருடைய ஐக்கியத்தில் எல்லாம் பங்கு பெற்று வந்தோம். இப்பொழுது கடவுள் அதையெல்லாம் ஆலயத்தின் கதவுகளை மூடி, நீ வெளியே வா, வெளியே வந்து பார், திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆதரவற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள், சுகவீனத்தோடு இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், உணவில்லாமல் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் பார் என்பதையெல்லாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் காமித்திருக்கிறார். காமித்தது மாத்திரம் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் திருச்சபை, குறிப்பாக நம்முடைய கோவை திருமணத்திலே நாம் பார்த்தோமானால், ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு நாளிலும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு 3 வேளை உணவுகளும், தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் மற்றும் எல்லா விதமான தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ள எல்லா விதமான காரியத்திலும் ஈடுபட்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இந்த கொடுமையான நேரத்திலும் கூட திருச்சபையாகிய நாம் இங்கேயெல்லாம் ஒடுக்கப்பட்டு உணவில்லாமல் இருக்கிற மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதை கடவுள் திருச்சபையின் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை புகட்டியிருக்கிறார். இந்த காரியம் எல்லாம் கடவுளால் ஏற்பட்டதா? இல்லை. எப்படி ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அதே போல யாரோ ஒரு சமுதாயத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் செய்த தீமையின் விளைவாக இன்றைக்கு இந்த கொடிய நோய் இருக்கிறது. ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாள் செய்கிறார்கள், அவர்கள் மூலமாக பாவம் வருகிறது. ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்கின்ற தீமையின் காரியமாக கொரோனா, இந்த கொடிய நோய் வருகிறது. இதன் மூலமாக கடவுள் என்ன செய்கிறார் என்றால், ஐரேனேஸ் அவருடைய சிந்தனையின்படி இது வெறும் ஒரு முடிவல்ல, இது ஒரு தண்டனை அல்ல, மாறாக இதன் மூலமாக கடவுள் நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுத்த பலவிதமான சலுகைகளும் சில விதமான ஆசீர்வாதத்தையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு தெரியுது, நமக்குள்ள கடவுள் நமக்கு கொடுத்த எதிர்ப்பு சக்தியை நாம் அழித்து விட்டோம். கடவுள் பிறருக்கு உதவுங்கள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவுங்கள், பசியாயிருக்கிறவர்களுக்கு உணவு கொடுங்கள், தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று எல்லாம் பால் சொன்னது போல நாம் அதை எல்லாவற்றையும் மறைந்து விட்டோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் அதையெல்லாம் உணர்கிறோம். நம்மளுடைய உடம்பு கடவுள், ஏனென்றால் இன்றைக்கு ஆலயம் பூட்டி இருக்கிறது. நிறைய மக்கள் கண்ணீரோட வேதனையோட இருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நானும் அப்படிதான், பின்பாக தான் சென்று நீங்களே அந்த ஆலயம்,
உங்களுடைய சரீரமே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் எப்படி பார்த்துக் கொள்கிறோம்? தேவையான உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு இந்த நோயில் நாம் மேற்கொள்கிறோமா? இந்த ஆலயத்தின் மூலம், என்னுடைய சரீரம் என்கின்ற ஆலயத்தின் மூலமாக ஒடுக்கப்பட்ட, புறம்பே தள்ளப்பட்ட, உணவில்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் நாம் உதவுகிறோமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் மோசேவை எப்படி வழி நடத்தினாரோ, மோசேவுக்கு அரண்மனையில் இருக்கவும் தெரியும், மாட்டு மேய்க்கவும் தெரியும். அதே போல நம்மையும் கூட, கிறிஸ்துவாகிய நமக்கும் ஆலயத்திலிருந்து கடவுளை வழிபடவும் தெரியும், மற்றும் ஆலயத்திலிருந்து வெளியே வந்து கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற மக்களுக்கு நாம் உதவி செய்யவும் கடவுள் நம்மளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த காலகட்டத்திலும் கூட நாம் கிறிஸ்துவர்களாகிய நாம் கடந்து வந்த பாதையை சற்று நோக்கி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ மிஷினரிமார்கள் வெளிநாட்டிலிருந்து இந்திய தேசத்துக்கு வருகின்ற பொழுது நாமும் கூட படிப்பறிவு இல்லாமல் நோயினால் அவதிப்பட்டுதான் வந்தோம். ஆனால் மிஷினரி அவர்களுடைய ஊழியத்து நிமித்தமாக நமக்கு நல்ல ஒரு படிக்க பாடத்திட்டங்களையும், நமக்கு ஹைஜீனாகவும் மற்றும் ஹெல்த்தியாக வாழ்வதற்கு எல்லா விதமான காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவர்கள் ஆலயமாக இருந்து பிற மக்களுக்கு வெறும் சத்தியத்தை மாத்திரம் சொல்லாமல் அவர்களுடைய அன்றாட வாழ்விலும் அவருடைய எல்லா தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்கிறவர்களாக இருந்து, இந்த கஷ்டமான காலகட்டத்தில் திருச்சபை எப்படி நல்ல விதமான காரியங்களை செய்து வருகிறதோ, அதே போல இந்த கொரோனா ஒழிந்தாலும் நாம் மீண்டுமாக இந்த திருச்சபை என்பது பெண்கள் ஐக்கியம் மற்றும் ஆண்கள் ஐக்கியம் மற்றும் சிறுவர் பணி என்பது ஒரு கட்டமைப்புகளாக இல்லாமல் மீண்டுமாக நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறோமோ, என்னென்ன காரியங்கள், என்னென்ன உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறோமோ, அதை இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் செய்வதே நாம் உண்மையான கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதாந்தத்திலே நாம் பார்ப்போமானால் அவர் நன்மை செய்கிறதாக அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தார் என்பது. அதே போலதான் நாமும் இப்படிப்பட்டதான மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனால் சமூக அக்கறை என்பதுதான் ஒரு சமூக வாழ்வை மேம்படுத்துவதாக இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்வை கர்த்தர் தாமே நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, எப்பொழுதுமாக நீர் எங்கள் மத்தியிலே கூட பேசினமைக்காக உமக்கு நன்றி. இந்த கஷ்டமான காலத்திலும் கூட நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எண்ணி பார்க்கிறோம். இதன் மூலமாக நீர் எங்களுடைய வாழ்விலே நீர் எங்களிடத்தில் பேசினதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த காலகட்டத்தில் நீர் எங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களையும் பாதைகளையும் வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உண்மையான பிள்ளைகளாக மாற நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் இரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். மீண்டுமாக நாம் பாமாலையில் 315வது பாமாலை பாடும். பாமாலை 315வது பாமாலை. Amen.
செய்வோம். எல்லா மகிமைக்கும் மாட்சிமைக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, மீண்டுமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொடுத்த எல்லா விதமான நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் உங்களுடைய பெயரை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம். சுவாமி, அநேக மக்களுக்கு கிடைக்காத நன்மைகளின் கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறேன், அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இருந்த பொழுதும் ஆண்டவரே, இந்த கடினமான ஒரு காலங்கள், அநேக மக்கள் ஊர் விட்டு ஊர் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை, அநேக இடங்களிலே மக்கள் புலம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாவற்றிலும் இந்த காலங்களில் நாங்கள் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கும் தேவையான நல்ல வாழ்வாதாரத்தை நீதாமே தந்து அவளுக்கும் கிடைக்கப்பட வேண்டிய அனைத்து உணவுகளும் சலுகைகளும் கிடைக்கப்பெற ஆண்டவர் கிருபைதான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிற இந்த நோய் என்பது ஆண்டவர் வெகு சீக்கிரமாக அதனுடைய தாக்கம் குறைய ஆண்டவனே உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இதற்காக எவ்வளவு சீக்கிரம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் கண்டுபிடித்து உடனுக்குடனாக ஆண்டவரை இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வெகு சீக்கிரமாக அனைவரும் நலன் பெற ஆண்டவர் தாமே கிருபைத்தார். இன்னைக்கு ஆண்டவரே, பல இடங்களிலே ஊரடங்கு போடப்பட்டிருக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். சென்னையிலே ஊரடங்கு ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இது நிமித்தமாக பல இடங்களுக்கு பல மாவட்டங்களுக்கு மக்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நாங்கள் பார்க்கிறோம். போகிற மக்களுக்கும் ஆண்டவரே எந்த விதமான நோய் தொற்று ஏற்பட்டு விடாதபடி ஏதாமை பாதுகாத்து உள்ள கிருபைத்தாரும். இதற்காக அரசுகளும் எடுத்து வருகிற பலவிதமான முயற்சிகளிலே வெகு சீக்கிரமாக துரிதமாக இதற்கு ஒரு முடிவெடுத்து சுகாதாரத்தின் வழியாக அனைத்து மக்களும் பாதுகாக்கப்பட ஆண்டவர் கிருபைத்தார். நாங்கள் கேட்ட செய்தியின் அடிப்படையிலே எங்களுக்குள்ளாகவே பல எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் மறந்து விட்டோம். ஆகினாலே ஆதியிலே செய்திருக்கக்கூடிய இந்த ஏதோ ஒரு மனிதன் மூலியமாக, மனிதனுடைய துவக்கத்துடைய காலத்தின் மூலியமாக ஏற்பட்ட இந்த நோய் என்பது, பாவம் என்பது இன்றைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் சுவாமி, அப்படிப்பட்ட பாவங்களையும் தொற்றுகளையும் எங்களுக்கு கிறிஸ்துவாக நீர் எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களுடைய நோய்களையும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிப்பது போல நீரும் ஆண்டவரே இந்த நோய் என்பது அதிகமாக பரவி சென்று விடாதபடியும் நீதாமே காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபைத்தார். ஒருவேளை எங்களுக்குள்ளாகவே நாங்கள் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி கொண்டு அநேக மக்களுக்கும் இந்த நோய் தொற்று என்பது ஏற்படாத அளவுக்கு நாங்களும் பிற மக்களுக்கு உதவி செய்ய, பிற மக்களுக்கும் நாங்கள் நல்ல முறையிலே அவர்களுக்கும் பல விதங்களிலே அவர்களுக்கு நாங்கள் பணியாற்ற உதவி செய்ய திருச்சபை வழியாக எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நினைச்சுக்கிறோம். அநேக குடும்பத்து மக்கள், வேலையில்லாத மக்கள், கஷ்டப்படுகிற மக்கள், உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், வாழ்வாதாரங்கள் தவிக்கின்ற மக்கள், ஊதியம் செய்து ஆண்டவரை ஊதியம் இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுதுமாக இந்த தொற்று நோயினாலே முடங்கப்பட்டிருக்கிறீர்கள் நிறைந்திருக்கிற சுவாமி. வேலைக்கு சென்றாலும் சம்பளம் இல்லை, சரியான வியாபாரம் இல்லை, தொழில்கள் முடங்கப்பட்டிருக்கிறது, பல்வேறுமான கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆகினாலே இந்த தொற்று நோய் என்பது வெகு சீக்கிரமாக நீக்கப்படப்பட்டு ஆண்டவரை அநேக மக்கள் மீண்டுமாக பழைய நிலைமைக்கு திரும்பவும் உழைக்கவும் சம்பாதிக்கவும் அவருடைய வாழ்க்கையை மீண்டுமாக துவக்கிக் கொள்ள ஆண்டவனை கிருபை செய்ய வச்சுக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தை எங்களுக்கு நல்ல நேரமாக மாற்றித்தாரும் ஆண்டவரே. நீ தருகிற பெரிய கிருபையோடும் புதிய பலத்தோடும் ஒரு புதிய நாளை நாங்கள் பார்த்து நன்றி செலுத்தி எங்களுடைய பணிகளை நாங்கள் துவங்க ஆண்டு தாமை கிருபித்தார். இந்த முகநூல் வழியாக ஆண்டவரை செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களையும் இங்கே கற்றுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அநேகருக்கு மக்களுடைய இந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டு தாமே அநேக மக்கள் தொடர்பட ஆண்டவர் கிருபை தர ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நன்மை பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.